ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, முருகன் மீது ஆணை. கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நிகழும். திடீர் என்ற மாற்றம். செல்வமே, காரணத்தோடு தான் உன் கண்ணில் பட்டுள்ளேன். தவற விட்டுட்டு வருத்தப்படாதே தங்கமே. வெற்றி எளிதாக கிடைக்கப் போகிறது. ஏன்னா நீ சரியான காரியத்தை சரியான வழியில் சரியான நேரத்தில் செய்துள்ளாய். அப்போ உனக்கு சுலபமாக வெற்றி கிடைக்கப் போகிறது. இன்றைய தினம் உனக்கு இனிதாக அமையப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு விசித்திரமான பயணம் என்று எனக்கு தெரியும். அந்த விசித்திரமான பயணத்திலும் வித்தியாசமானதாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நிறைய பேரை பார்த்து விட்டாய். நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைத்து பார்க்கிறது, உண்மையோடு வாழ்பவனை அழ வைத்து பார்க்கிறது என்று பார்த்து விட்டாய். கவலைப்படாதே, எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். எல்லோரும் எதையாவது அனுபவித்துதான் ஆக வேண்டும். தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இது எல்லாம் ஒன்று சேர்ந்தது ஒட்டுமொத்த வாழ்க்கை. ஆனால் ஒவ்வொரு பகுதியாக இருக்கும். சின்ன விதையே பெரிய மரமாகும்போது சிறு சிறு துளிகள் பெருவெள்ளமாகத்தானே செய்யும். உன்னுடைய சிறிய முயற்சிகள் எப்படி பெரிய வெற்றிகளை தராமல் போய்விடும்? நீ முயற்சி செய் தங்கமே, உனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே. எதையும் ஒரே மாதிரி நினைக்காதே. அப்படித்தான் நினைத்து விடுகிறாய். கற்கண்டும் கண்ணாடி தொண்டும் பார்க்க ஒரே போல்தான் இருக்கும். ஆனால் உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிளிக்கும் என்று. அதனால் தான் சொல்கிறேன், உன்னை சுற்றி உள்ள உறவுகளும் சரி, நீ பழகும் உறவுகளும் சரி, இப்படித்தான் இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து பழகு, பார்த்து பேசு. புரிகிறதா தங்கமே? நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ, வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்று முடிவெடுத்து விடாது. நேராக நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் அம்பு அதிக தூரம் பாயும். அதனால் தான் சொல்கிறேன், வளைந்து போவதில் தப்பே இல்லை தங்கமே. இங்கு யாரையுமே நம்பாதே. உன் முருகன் சொல்வதை கேள். கரம் பிடித்து தூக்கிவிடும் அளவிற்கு இங்கு யாருமே நல்லவர்கள் இல்லை. அப்படியே இருந்தால் கைபிடித்து கரம் பிடித்து தூக்கிவிடும் அளவிற்கு இருந்தார்கள் என்றால் அவர்கள் மனிதர்கள் அல்ல, தெய்வம். புரிகிறதா தங்கமே? வாழும் யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கொள். உனக்கு என்ன தெரிந்தாலும் முருகனை நினச்சிக்கோ, தெரியாவிட்டாலும் முருகனை நினச்சிக்கோ. தெரிய இருப்பதற்கும் முருகனை நினச்சிக்கோ. தெரிந்தவன் உனக்கு தெரிந்தவன், உன்னை தெரிந்தவன். உனக்கு தெரிய வேண்டியதை தெரிவிக்க இருப்பான். உன்னோடு என்றும் இருக்கிறான், என்றும் எப்போதும் இருக்கிறான். எதையும் நன்றாக அனுபவிச்சுக்கோ. புரிகிறதா தங்கமே? வருமானம் குறைந்தால் சூழலை குறை சொல்லாதே. உன் திறமை, உன் முடிவு, உன் முயற்சி எங்கே இருக்கிறது என்று மட்டும் பார். திரும்பச் சொல்கிறேன், எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதல்ல, எவ்வளவு தெளிவோடு இருக்கிறாய் என்றுதான் தெரிஞ்சுக்கிடணும். எல்லாம் ஒரே நாளில் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு விடாது தங்கமே. கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. நான் சொல்வதை கேள். புரிகிறதா? நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய். பயப்படக்கூடாது. இங்கு எதுவும் ஆகிவிடவில்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. முருகன் இருக்கும்போது எதற்கும் பயப்படாதே. யாரிடத்திலும் நீ கைகட்டி நிற்க வேண்டாம். பிரச்சனை என்றால் வந்தது வந்த வழியே போய்விடும். அதற்கு ஏதாவது ஒரு வழி வைத்திருப்பேன். உனக்கு கடன் அதிகமாக இருந்தாலும் சரி, வருமானம் இல்லை என்றாலும் சரி, இந்த முருகனை நினைத்து ஓம் சரவணபவ என்று கூறு. உனக்கான வழி நிச்சயமாக பிறக்கச் செய்வேன் தங்கமே. கவலையே படாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்னை அடுத்தவர்களோடு ஒப்பிடாதே. நீ விலை மதிக்க முடியாதவர்கள் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக கழிந்து கொண்டிருக்கும் எப்போதுமே.
புரிகிறதா கண்மணியே? நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கை அழகாக வாழலாம். யாருக்காகவும் நீ எதையும் தர தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையை உன் குடும்பத்திற்கேற்ப அழகாக நடத்தி செல். நிச்சயம் அனைத்தும் உனக்குரியதாக இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாதவற்றிற்கு பயப்படாதே. பயப்படக்கூடாது. பயம் அனைத்தையும் தொலைக்க வைத்துவிடும். எதுவென்றாலும் சரி, தொலைக்க வைத்துவிடும். தொலைத்து விட்டால் திரும்ப கிடைப்பது கஷ்டம் தங்கமே. புரிகிறதா? முருகன் தர வேண்டியதை தரப்படும் நேரத்தில் முழுமையாக தந்து விடுவேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. என் பிள்ளை என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லதைத்தான் தருவேன். அதுவும் தர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் தந்து விடுவேன். கவலையே படாதே. நான் உனக்காகவே இருக்கிறேன். எதையும் நினைத்து கலங்காதே. கலங்கினால் நடப்பது ஒன்றாக இருக்கும். புரிந்து கொள்கிறாயா? யார் பேச்சையும் கேட்காதே. எதிர்மறையை மட்டும் மனதிற்குள் ஏற்றிக்கொள்ளாதே. எதிர்மறையாக பேசுபவர்களிடத்தில் பக்கத்தில் கூட நிற்காதே. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகிவிடு. காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏன்னா காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. அதனால் தான் சொன்னேன், உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடத்திலிருந்து விலகினேன். பொருளானாலும் சரி, உறவானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. எனக்கு தெரியும், என் பிள்ளை யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் முருகன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருத்தப்படாது. நான் இருக்கிறேன். உன் முருகன் இருக்கிறேன். முருகன் இருக்கும்போது எந்த பயமும் உன்னை நெருங்காது. நீ பயப்படக்கூடாது. புரிகிறதா தங்கமி? கோபப்படாதே. அமைதியாக இரு. உனக்கானதை நிச்சயம் நான் நடத்தி காண்பிப்பேன். புரிகிறதா? முடிந்த அளவு என்னை வந்து தரிசனம் செய்து செல். உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் பல நிகழச் செய்கிறேன். உன் கர்ம வினைகளை குறையச் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொண்டு வருகிறேன். இது உன் முருகனின் அருள் வாக்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.